ஹாலிவுட் மூவிஸ் நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம். பொதுவாகவே மூவிஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் ஹாலிவுட் மூவிஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சினிமா இருக்கலாம், ஒரு நார்மலாகவே ஒரு சினிமானாலே ஒரு கதை இருக்கும். ஒரு ஹீரோ, ஹீரோயின் இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சாங்கு இந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் அதில் ஒரு புதுமைன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஹாலிவுட் மூவிஸ்லே எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூவி வந்து ஹாரி பாட்டர். இந்த படம் தாங்க நான் முதல்ல பார்த்தேன். என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணான். ஹாலிவுட் மூவிஸ் பாடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னா, அவன் எதை நினச்சி சொன்னான்னு எனக்கு தெரியல. ஹாரி பாட்டர் பாடுறா நல்லாயிருக்கும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 12th 11th ஐ திங்க் 11th தான் கன்ஃபார்ம். நான் 12th தாங்க. 12th வந்து ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் இருக்கும் தெரியுமா? அந்த டைமில் அந்த டைம் எக்ஸாம் அப்போ இல்லை, அப்போ வந்து நிறைய இந்த சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கலாம், சண்டே அந்த மாதிரி லீவில் ஹாரி பாட்டர் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த ஹாலிடேலாம் எப்போம்லாம் வருதோ அப்போல்லாம் 2 சீரீஸ் ஹாரி பாட்டரில் ஏற்றி வச்சுக்கிடுவேன். அண்ட் அதை டவுன்லோட் பண்ணி அப்போ தான் நான் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். என்ன சொல்லனே தெரியலைங்க. என்ன சொல்ல, அந்த கதாபாத்திரமாகவே நம்ம உள்ளே போயிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமாக இருந்தது. ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய அந்த படத்தில் பார்க்கலாம். அண்ட் அந்த படங்களை நான் அதிகமாக அதாவது 8 பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே பார்த்த பிறகு எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. எனக்குலாம் அடுத்த நாள் ஸ்கூல் போகணுன்னே தோண மாட்டேங்குது. நம்மளும் ஸ்காட்லாண்டில் இதே மாதிரி ஒரு இடம் இருக்கும், இது உண்மையாகவே இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம அங்கே போயிடுவோமே அப்படின்னு. அதாவது அந்த கேரக்டருக்கு உள்ளே போய் ஹாக்வர்ட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே நான் இருந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் அந்த படங்கள் பார்த்த பிறகு நிறையா ஸ்காட்லாண்டில் இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போகணும், அது ரிலேட்டடாகவே நிறைய நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எதுக்கு நான் இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த படம் பார்த்த பிறகு ஒரு 2-3 நாளைக்கு இந்த படத்தோட திங்க் ஆஃப் மைண்ட்லேயே தான் இருந்தேன். அதாவது சரி, நம்மளும் அந்த ஒரு கேரக்டராக இருந்தால் நல்லாயிருக்கும், நம்மளும் அந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் அண்ட் அந்த ஒரு திங்கிங்காகவே இருந்து அதுக்கப்புறம் நான் ஒரு 2 to 4 years நான் பார்க்கவே இல்லை. எங்கே போட்டாலும் பார்க்கவே கூடாத மாதிரி எப்படி யோசிச்சேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தாலும் எல்லா நினைவுகளும் அழிஞ்சு நம்ம ஒரு ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்ச ஒரு படம்னு கூட சொல்லலாம். அண்ட் மறுபடியும் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வாட்டி பார்த்தேன். என்ன சொல்ல, அதே மாதிரி ஒரு இதுதான், திங்கிங் ஆஃப் தாட் தான். பட் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்ஸ்லாம் நிறைய நல்லாயிருக்கும் அந்த இடங்களில் உள்ளது. பட் நிறைய ஃபேண்டசி தான். பட் ரியல் ஷூட்டுமே ஒரு சில ஃபோர்ட்ஸ்லாம் இருக்கும், கோட்டைகள், அந்த மாதிரி நிறைய நேச்சர்ட்டுக்கான இடங்கள்லாம் உண்டு. ட்ரெயின்லாம் போவாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒரு ஸ்காட்லாண்டில் உள்ள ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட சொல்லலாம். அண்ட் எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும். அது ஒரு ஃபீல் ஆஃப் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இந்த படமே ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஜேகே ரோலிங்ஸ் அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ண ஒரு மூவின்னு கூட சொல்லலாம். உலகத்தில் அதிகமான புக் செல்லிங் ஆனதே இந்த படத்தோட கதையை வச்சுதான் கூட சொல்லலாம். அண்ட் இதில் ஒரு கிரேசியான விஷயம் என்னென்னா, இந்த ஹாரி பாட்டர்லாம் பார்க்கும்போது நானே அந்த ஹாரிங்கிற ஒரு கேரக்டர் நானாகவே இருந்த மாதிரி யோசித்தேன். நான் ஒரு சில இடத்துலலாம் யோசித்தேன், ஹாரி வந்து இந்த ரானோட தங்கச்சியை தானே மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இந்த ஸ்கிரிப்டில் இப்படி வச்சாங்க? ஒன்று கெர்மோனியை ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம், இல்லைனா இன்னொரு ஜோன் ஒருத்தி இருந்திருப்பான், அவங்க 2 இடத்துக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் எண்ட் ஆஃப் த டே நத்திங் இஸ் பாசிபிள். ஜேகே ராலிங்ஸ் கையில் இருந்தது தான் நடந்திருக்குன்னு கூட சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே எல்லாமே சூப்பர் தான். பட் இப்போ அகைன் வந்து அடுத்த ஒரு ஹாரி பாட்டர் இப்போ ரீசெண்டாக வரப்போகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஐ திங்க் கிறிஸ்மஸ் வரும்னு சொன்னாங்க. எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். என்றைக்குமே ஓல்ட் இஸ் கோல்டு. அந்த வகையில் இந்த ஹாரி பாட்டர் எப்பொழுதுமே குட் தான், ஃபீல் குட். ஓகே, பாய்.